Hi viewers, welcome to aathusamayal. இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்து எப்படி புலாவ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் 1 கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அது வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஊற போடணும். அதுக்கு ஒரு டம்ளர் பால் வரா மாதிரி நீங்கள் தேங்காய் பால் வரா மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வந்து நம்ம வந்து தண்ணி விடணும். அதனால் 1 கப் நீங்கள் வந்து கோகனட் மில்க், அப்புறம் அதுலேயே கொஞ்சம் நீர்க்க கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு சப்டைட்டிலாகவும் நான் காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெங்காயம், அப்புறம் தக்காளி சேர்த்து, இது சோம்பு, அப்புறம் ஸ்பைசஸ், அப்புறம் வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். நான் வந்து சாம்பார் பொடி வந்து ஜஸ்ட் ஒரு கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் நான் போட போகிறேன். ஒயிட்டாக பண்ணாமல் கொஞ்சம் கலராக வரத்துக்காக நான் அதை சேர்க்குறேன். நீங்கள் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொடியாக திருத்தி அது வறுவலாக காமிச்சிருக்கேன். தயிர், அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் போட்டு ரைத்தா தான். இப்போ பொடியாக இது வந்து அதனுடைய தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆல் பர்பஸ் மிளகாய் தூள் தான். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நிறைய ரெசிபீஸ்க்கு இந்த ஒரு பொடியே சேர்க்கலாம். நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுப்பேன். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுண்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுண்டு 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். இப்போ என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கிராம்பு, பட்டை, அப்புறம் ஒரு இலை சேர்த்துருக்கேன். வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த ஆனியன் நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது, ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஆப்ஷன் இருக்குது. அந்த இப்போ வீடியோ பார்க்குறீங்களா, அங்கேயே இப்போ மேலே அது டாட்டடாக இருக்குது பாருங்கள். அந்த டாட்டை நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு இங்கே லெஃப்ட்டு பாட்டமில் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து ஸ்பீட் வந்து என்ன வேணும், நார்மலாக இல்லை அதிகமாக வேணுமா நீங்கள் பார்த்து அதை சூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக வீடியோ உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி நல்லா போட்டு வதக்கி, அதுக்கப்புறம் என்னென்ன காய்கறி இருக்கோ இதில் பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருந்த கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸும் போட்டு ஜஸ்ட் அப்படி வதக்கி விட்டுண்டா போதும்.
இப்போ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வந்து தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் வந்து தண்ணியும் சேர்த்து நான் இப்போது இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த பேன் வந்து அந்த குக்கரை வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு நான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த சில்வர் குக்கரில் வந்து அடி பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்மிலே வச்சு கூட ஒரு விசிலில் நீங்கள் இறக்கிடலாம். இது ஜஸ்ட்டு நான் வந்து கலருக்காக இதை போட்டிருக்கேன். அத்தனை உங்களுக்கு காரம் வராது. தேவையான அளவு கொத்தமல்லி கூட நீங்கள் கட் பண்ணி தூவிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போது கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் மூடி விசில் விட்டு எடுத்திங்கன்னா புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதை தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், உளுந்து நான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த சாம்பார் பொடி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்து தண்ணி விட்டு இதை வேக வச்சு எடுக்கணும். தேவையான அளவு உப்பு கூட நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துட்டு பெருங்காயம் கூட நீங்கள் இப்போ சேர்க்கலாம். இப்போ ஒரு விசில் வந்ததும் நான் சிம்மில் வச்சுட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி நீங்கள் இப்போ இதிலே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வேக வச்சு எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடும். இப்போது ஆனியன் ரைத்தாக்கு இப்போ தேவையான அளவு நீங்கள் தயிர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ ஆனியன் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு இப்போ வேக வச்சு எடுக்கிறேன் நான் இதை.
உங்களுக்கு ஆயில் வந்து அதிகமாக வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடி பிடிக்காத பாத்திரமாக இருந்ததுன்னா எண்ணெயிலே நல்லா வறுத்து கிறிஸ்பாக கூட நீங்கள் இதை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இதை உப்பு போட்டு கலரி எடுத்தோம்னா ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடும். இப்போ உருளைக்கிழங்கு வறுவலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடம் பொரிச்சிக்கலாம். இப்போ எல்லா மெனுமே ரெடி ஆகிடுத்து பாருங்கள். கோகனட் மில்க் புலாவ், அப்புறம் பொடி உருளைக்கிழங்கு, ரைத்தா, அதுக்கப்புறம் வடை. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கமெண்ட்டும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.